வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் உன காவேரி பசங்களை பார்த்து வந்து பாடம் எடுக்கிறாங்க. லஞ்ச் பிரேக் வருது. லஞ்ச் பிரேக்கில் வந்து இந்த அம்மா உனக்கு வந்து பாட்டி வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எப்போதுமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களே அதே மாதிரி உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி செஞ்சது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து பேச, ஆமாண்டா அம்மா செய்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்து, மிஸ் நீங்கள் ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வருவீங்கல்ல, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்கல்ல மிஸ், நீங்களும் பாட்டியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வருவீங்கல்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கிட்ட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிஸ் நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து குழந்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைடா வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து குழந்தைகிட்ட வந்து சொல்கிறாங்க. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பாவும் வந்து சொல்கிறதன் மூலயமா அதுக்கப்புறம் காவேரியும் சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை வந்து சொல்லும்போது அது தவிர்க்க முடியாது இல்லையா, சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. முடிஞ்சு பிக்கப் பண்ணுற சமயத்தில் விஜய் வராரு. குழந்தைய வந்து பிக்கப் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வந்து காவேரியை பார்த்து பேச வராரு விஜய். ஈவினிங் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, வேறு வழி இல்லாமல் ஓகே சார் வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சாரதம்மா வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து சாரதம்மாவை பார்த்து, சரிம்மா நீ அங்கே தானே கிளம்பிட்டுருக்க, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடி பெருசாக என்கிட்ட வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருந்தா வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், இப்போ என்ன அதிசயமாக வரேன்றேன் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சாரதம்மா கேட்க, இது ஸ்கூலில் அம்மு வந்து கேட்டுகிட்டே இருந்தா என்கிட்ட, நீங்கள் வருவீங்கள்ல மிஸ் நீங்கள் வருவீங்கள்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வர வழியில் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், எல்லாம் அந்த குழந்தைக்காக தான் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்ல, இன்னும் எதுக்காகடி சொல்கிறேன், அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து தாண்டி சொல்கிறேன், அந்த குழந்தைக்காக தாண்டி சொல்கிறேன், பாவம் அம்மா இல்லாத வளர்ந்த குழந்தை இல்லையா, எவ்வளோ ஏக்கமாயிடும் நம்ம 2 பேருமே போகலைனா அப்படின்ற மாதிரி வந்து சாரதாம்மா சொல்கிறத கேட்டு அப்படியே மூஞ்சி வெடியாமல் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போகிறாங்க. அம்மா காவேரி 2 பேருமே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நினச்சி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சமையல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்துட்ருக்காங்க. காவேரிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா, அதனால் காவேரிக்கு பிடிச்ச மாதிரியான சமையலை சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து அவரே வந்து சமைச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து சித்தி, இல்லை விஜய் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல சித்தி, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டியாக வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னடாடி நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைடா, நம்ம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது அந்த பாட்டி எப்படிலாம் நமக்கு சமைச்சு வந்து கவனிச்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ருக்கோம்ல, ஸோ அவங்களையும் நல்லா கவனிக்க தேவையில்ல, அதனால தான் நானே சமைச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து ஆட்டோலேருந்து இறங்கி வராங்க. வரதை பார்த்து வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கிட்ட வந்து ஓடி போகிறாங்க. பாட்டியை பார்த்தும் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து கூப்பிட்ற தருணத்தில் தாத்தா என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்க்குறாங்க. இவங்க தான் எங்களோட தாத்தா, சித்தி, சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உடனே நம்ம காவேரியோட மனசுக்குள்ளே இவங்களை எல்லாரையும் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுது, எதனால் அப்படின்ற மாதிரி வந்து குழம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுக்கும் பார்த்திங்கன்னா மனசு வருத்தம், நம்ம சாரதம்மாவோட முகத்தை வந்து பார்க்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ பெரிய வந்து பொய் சொல்லி வந்து ஏமாற்றிருக்கோம் இல்லையா, தன்னோட பேரனோட வாழ்க்கைக்காகவும் சுயநல புத்தியினால் வந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டோமே, காவேரியோட வாழ்க்கை எது மாதிரி ஆயிடுச்சு, காவேரிக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிற தருணத்தில் ஒவ்வொன்றா வந்து பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சமையல், உங்களோட குக்கக்கா சூப்பராக சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்ல, மிஸ் இது எங்களோட குக்கக்கா செல்வி அக்கா சமைக்கலை, எங்களோட டேடி தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகி போய் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. காவேரிக்கு பிடிச்சமான உணவுப் பொருட்கள் தான் இருக்குது, காவேரிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அப்படின்றத ஒன்று பார்த்து செஞ்சுருக்கார் விஜய். இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா டிஷ்ஷஸுமே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா குழந்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே காவேரிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே கூடவே போயிட்டுருக்கு. வாங்க மிஸ் நான் வந்து என்னோடய வீட்டை வந்து சுற்றி காட்டுறேன், என்னோடய ரூமுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தை. சாரதம்மா அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து தாத்தா, எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருமா, நான் எப்படி உன்னை வந்து உன் முகத்தில் முழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எதுவும் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடுச்சு, இனிமேலாவது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா சொல்ல, என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தைலாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க, உங்கள் மேலே எனக்கு கோபம் இருந்துச்சு, ஆனால் உங்களோட நிலமையிலேருந்து யோசிக்கும் போது எல்லாமே வந்து சரிதான் அப்படின்றத நான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய பொண்ணோட வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற கவலை நிறையவே இருந்துகிட்டு இருந்தது, ஆனால் இப்போ விஜய் தம்பி வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம தாத்தா கிட்ட. இனிமேல் கேட்டுட்டு இருந்த அன்பரசுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாரு. ஏன்னா வந்து அவங்களோட தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்தோம், இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வந்து விஜய்க்கு வரப்போதோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சித்தியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க.
அடுத்ததாக இவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம பாப்பா என்ன பண்ணுறாங்க காவேரி கிட்ட, இதுதான் எங்கள் ரூம் மிஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து காட்டிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து காவேரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ஞாபகங்கள் வரா மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்கேயோ ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து குழம்பி போகிறாங்க. விஷயங்களை வந்து கேள்வியும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அம்மும் வந்து பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மிஸ் நீங்கள் நாளைக்கும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா கேட்க, வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்படி ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம சாரதாம்மா கிட்ட சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த வீட்டுக்கு போகணும் இல்லையா, அவங்கள வந்து ஏற்கனவே பார்த்தா மாதிரியான ஒரு வந்து ஃபீல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க நிறைய விஷயங்களை நான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேம்மா, என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது கேட்டு சாரதாம்மாவுடைய மனசுக்குள்ளே பின்ன இருக்காத பின்ன நீ வாழ்ந்த இடமாச்சேடி, அது உன் புருஷனாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்களை அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. அம்மா என்னம்மா நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க, ஒன்றுமே பேசாமல் அமைதியாக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி என்ன சொல்கிற, அதான் அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு அடிக்கடி வந்து பேசிகிட்டு இருக்கல, அதனால் சில ஞாபகங்கள் வரும்டி அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிறாங்க. வீட்டில் உள்ள சில விஷயங்கள் மட்டும் ஞாபகப்படுத்தாமல் விஜயோட பேரும் வந்து விஜய் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த பேரை அடிக்கடி கேட்ட மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் ஏற்கனவே காவேரிக்கு தோணிருக்கு இல்லையா. அப்புறமாவது காவேரிக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துறது மூலயமா பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதா இல்லையா அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.